ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து புணர்ச்சியை பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். புணர்ச்சியில் வந்து என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறத ஸ்கூல் புக்கில் இருந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விதிகள் இது தெரிஞ்சு நம்மளால் வந்து பிரித்து எழுதுக்கு அப்புறம் சேர்த்து எழுதுக்கு வந்து நம்மளால் கரெக்டாக வந்து போட முடியும். எந்த விதியின் படி இது வந்து வருதுன்னு சொல்லி ஆப்ஷன்லேருந்து நம்ம எலிமினேட் பண்ணி போடலாம், டைரெக்டாக வந்து ஆன்சரும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் படிக்கும் போது பிரித்து எழுதுக்கு சேர்த்து எழுதுக ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த புணர்ச்சி விதிகள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரி, வாங்க ஒவ்வொரு விதியா பார்க்கலாம். ஓகேவா? வித் எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ஓகேவா? சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் புணர்ச்சினா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சுதான் இருப்போம். நிலைமொழியோட கடைசி எழுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க, பொன் கூட்டல் வளையல், பொன் வளையல் அப்படின்னு நார்மலாவே புணருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்துனா இதுதான் நிலைமொழி, இது வருமொழி. அதாவது நிலையா இது இருக்கு, இது வந்து சேருது, அதனால இது வந்து நிலைமொழி, இது வருமொழி. இதனுடைய இறுதி எழுத்தும் இதனுடைய இறுதி எழுத்து நிலைமொழியோட இறுதி எழுத்துன்னு சொன்னா இதுல இந்த சொல்லுல. அதே மாதிரி வருமொழியோட முதல் எழுத்து அப்படின்னா வாங்குறது, இதுல வருமொழியோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேவா? இது நிலைமொழி, இது வருமொழி. ஓகேவா? அந்த ரெண்டு எழுத்தும் சேர்றதுதான் வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிலைமொழி இறுதி எழுத்து இன்னுன்னு வச்சுக்கோங்க, வருமொழியோட முதல் எழுத்து ஆண் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்னன்னு வரும்? நான் வருமா? இதுதான் வந்து புணர்ச்சி. இந்த மாதிரி நிலைமொழியோட லாஸ்டும் வருமொழியோட ஃபர்ஸ்டும் சேர்ந்து ஒரு லெட்டர் தோன்றுது இல்லையா, இதுதான் வந்து சேரும் போது ஒரு எழுத்து இந்த மாதிரி சேர்றதுதான் புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ இந்த புணர்ச்சியில வந்து நிறைய விதிகள் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கிறது மட்டும் 6th இருந்து 12th வரைக்கும் நியூ புக்ல இருக்கிறது வந்து ஃபுல்லாவே பார்க்கிறோம். ஓகேவா? இயல்பு புணர்ச்சி அதாவது இந்த மாதிரி ரெண்டு சொற்கள் சேரும் போது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம, இது பாருங்க, இது ரெண்டு சேருது ஆனா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம டைரக்டா வந்து புணருதா. ஸோ இந்த மாதிரி எந்த சேஞ்சஸுமே இல்லாம இயல்பாக சேர்வது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சரி, இயல்பு புணர்ச்சிக்கு இது பார்த்துட்டோம். விகார புணர்ச்சி அப்படின்னா ரெண்டு சொற்கள் சேரும் போது, இப்போ இந்த ரெண்டு சொற்கள் சேரும் போது ஒண்ணு புதுசா ஒரு எழுத்து வந்து தோன்றணும், இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற எழுத்து வந்து இப்போ இன்னும் இருக்குன்னா அது வந்து இர்ரா மாறணும், இல்லைன்னா அந்த எழுத்து வந்து மறையணும், அதாவது கெடுதல், அந்த எழுத்து வந்து மறைஞ்சிடுறது. அந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஏதாச்சும் புதுசா ஒரு மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு ரெண்டு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இந்த தோன்றுதல், புதுசா ஒரு எழுத்து வந்து தோன்றுதல் என்னன்னு பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பார்ப்போம். வாழை கூட்டல் மரம், வாழை மரம், சாரி, வாழை கூட்டல் பழம் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? வாழை கூட்டல் பழம், வாழை. இப்போ வருமா? இங்க எழுதுறேன், வாழை கூட்டல் பழம், வாழை கூட்டல் பழம் இருக்கா? இப்போ இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? இப்போ வரும் வாழை பழம். புதுசா ஒரு எழுத்து வந்து தோன்றி இருக்கா, சோ இது வந்து தோன்றல் விகாரம். இப்போ மரம் கூட்டல் வேர் என்னன்னு வருதுன்னா ஈக்குவல் டு மரம் கூட்டல் வேர் இஸ் ஈக்குவல் டு மரவேர். இப்போ இந்த இடத்துல வந்து இம்மு வந்து போயிடுச்சு, கெட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க, கெடுதல் விகாரம். ஓகேவா? மரவேர். இப்போ பொன் கூட்டல் குடம் எப்படி சேர்த்து எழுதுறோம்? பொற்குடம் அப்படின்னு சொல்லி எழுதுறோமா? இப்போ இந்த இன்னு வந்து இர்ரா மாறி இருக்கா, சோ இது வந்து திரிதல் விகாரம். இந்த மாதிரி தோன்றல், திரிதல், கெடுதல்னு சொல்லி 3 வகையா விகார புணர்ச்சி சொல்றாங்க. ஓகேவா? சரி, இனிமேதான் நம்ம வந்து முக்கியமான விதிகள் இது வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஒண்ணு புணர்ச்சியில வந்து இயல்பா புணர மாதிரி இருக்கு விதிகளை யூஸ் பண்ணி, இல்ல அப்படின்னா விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியில என்னென்ன டைப் பார்த்தோம்? தோன்றலாம், புது எழுத்து தோன்றலாம், இல்ல ஏற்கனவே இருந்த எழுத்து வந்து மறையலாம், இல்ல ஏற்கனவே இருந்த எழுத்து மாறி புதுசா ஒரு எழுத்து வந்து உருவாகலாம். இதுதான் வந்து புணர்ச்சி. இந்த 4மே வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குற்றியல் உகர புணர்ச்சி. சரியா? குற்றியல் உகர புணர்ச்சி அப்படின்னா நமக்கு தெரியும், குற்றியல் உகரம்னா குசுடு துகுரு கச தபோட உகரம், இந்த 6 நிலைமொழியோட ஈற்று எழுத்தாக வரும்போது, அதாவது இந்த குசுடு துகுரு இந்த 6ல ஏதாச்சும் ஒரு எழுத்து நம்ம பார்த்தோம் நிலைமொழியோட லாஸ்ட், நிலைமொழியோட இறுதி எழுத்தா வரணும். ஓகேவா? இந்த 6ல ஏதாச்சும் ஒண்ணு நிலைமொழியோட இறுதி எழுத்தா வந்து வருமொழியோட முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தா இருக்கணும். உயிரெழுத்து 12 ஆ முதல் அவ்வரை. ஓகேவா? உயிரெழுத்தாக இருந்தால் நிலைமொழியோட குற்றியல் உகரம் மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ மாசு கூட்டல் அற்றார்னு இருக்கு. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? குசுடு துகுருல ஏதாச்சும் ஒண்ணு நிலைமொழியோட ஈற்றெழுத்தா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ வந்து அதுல இருக்கா? சோ இப்போ இந்த இடத்துல வந்து சூ இருக்கு, அதனால இது வந்து சூ வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இச்சு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். இப்போ என்ன சொல்றாங்க? வருமொழியோட முதல் எழுத்து வந்து
உயிரெழுத்தா இருக்கணும். அதே மாதிரி இப்ப 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. லாஸ்ட் நிலைமொழியோட லாஸ்ட் எழுத்து குசடு துப்ருல இருக்கு, வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நிலைமொழியோட குற்றியல் உகரம், அதாவது இந்த சூ வந்து எப்படி பிரிக்கிறோம், எச்சு குற்றல் ஊ பிரிக்கிறோமா, இந்த ஊ வந்து கெட்டுரும், அதாவது மறைஞ்சிரும். நிலைமொழியோட இறுதியில் உள்ள, இப்போ நிலைமொழி இறுதியில் வந்து இச்சு மட்டும்தான் இருக்கு. இந்த இச்சும் இந்த ஆவும் சேர்ந்து, இச்சு குட்டல் ஆ சேர்ந்து சான்னு மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. சா அப்படின்னு மாறும். ஓகேவா? சூ அதாவது இச்சு குட்டல் உகரம் வந்து மறைஞ்சிடும். மீதி இருக்கிற இச்சுதான் வந்து இப்ப இந்த இடத்துல இருக்கு நிலைமொழியோட இறுதி எழுத்துல, அதுவும் வறுமொழியோட முதல் எழுத்துல இருக்கிற ஆவும் சேர்ந்து மாசற்றார் அப்படின்னு மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதான் வந்து குற்றியல் உகர புணர்ச்சி. இதுக்கு என்னன்னா உயிர்வரின், அதாவது நிலைமொழியில வந்து வறுமொழியில உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் யாவரின் ஈயாம் முற்றும் அற்று ஒரோ ஒளி. சோ இந்த விதி மட்டும் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உயிர் வந்துச்சு அப்படின்னா, வறுமொழியில முதல் எழுத்துல உயிர் வந்துச்சு அப்படின்னா, உக்குரல்னா ஊ வந்து அதோட மெய்யை விட்டுட்டு போயிடும். வந்து ஊ வந்து போயிட்டு இச்சு மட்டும் இருந்துச்சா, சோ அதுதான் வந்து விதியில சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இதுதான் வந்து குற்றியல் உகர புணர்ச்சி. இப்போ நிலைமொழியோட கடைசி எழுத்து குற்றியல் உகரமாக இருந்து வறுமொழியின் முதல் எழுத்து எகரமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ வறுமொழியோட முதல் எழுத்து யாவா இருக்கு. ஓகேவா? நிலைமொழியோட இறுதி எழுத்து குசுடு துப்ருவா தான் இருக்கு. ஆனா வறுமொழியில யாவா இருக்கா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கூ வந்து இக்கு குட்டல் ஊன்னு பிரிக்கிறோம். சரியா? இப்போ உகரம் வந்து மறைஞ்சிருது. ஓகேவா? மறைஞ்சிச்சுன்னா குட்டல் யாது அப்படின்னு இருக்கும். இப்படி யா வந்துச்சு அப்படின்னா அதன் கூட எகரம் புணரும் போது உகரம் இகரமா மாறிடும். இந்த ஊ வந்து ஈயா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த ஊ வந்து மறையில என்னவா மாறுது? ஈயா மாறுது. குரங்கு குட்டல் ஈ குட்டல் யாது அப்படின்னு இருக்கு. சோ இந்த இக்கு குட்டல் ஈ சேர்ந்து புணர்ந்து கீயா மாறிடுது. குரங்கி யாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் யாவரின் ஈயாம் முற்றுமற்ற உறவு ஒளி தான் வந்து விதி. ஓகேவா? ஒரு விதி என்ன பார்த்திருக்கோம்? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் யாவரின் ஈயாம் முற்றுமற்ற ஒரு வழி. ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம். நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியல் உகரங்களுள் தாரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. அதாவது இப்போ இட்டு இரு அப்படின்ற 2 மெய்களோடு வரும் நெடில் தொடர் உயிர்த்தொடர் குற்றியல் உகரங்கள். நம்ம குற்றியல் உகரங்கள் வந்து படிச்சிருப்போம். நெடில் தொடர் அப்படின்னா இப்போ காடு அப்படிங்கிறது நெடில் தொடர். உயிர்த்தொடர் அப்படின்னா அரசு அப்படிங்கிறது உயிர்த்தொடர். ஓகேவா? இங்க பாத்தீங்களா இருக்கா எக்ஸாம்பிள். நெடில் தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் வறுமொழியோடு சேரும் போது ஒற்று இரட்டித்து புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இப்போ காடுங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம், வறுமொழினாது கோழி. ஓகேவா? இப்போ நெடில் தொடர் வந்துச்சு அப்படின்னா வறுமொழியோட சேரும்போது காடு குட்டல் கோழி சேரும்போது காட்டுக்கோழின்னு சொல்றோமா. அது ஏன் அப்படின்னா இப்போ இந்த 2 இருக்கு அப்படின்னா இதோட ஒற்று வந்து இட்டா, அந்த இட்டு வந்து இரட்டிச்சிரும், அதாவது இரட்டித்து புணரும். ஒற்று வந்து இரட்டித்து புணரும் சொல்லிக்கலாம். 2ஓட மெய்யெழுத்து ஒற்று என்ன அப்படின்னா இட்டு, அது வந்து இரட்டித்து புணரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால இட்டு வந்து ஆட் ஆயிருக்கு. நம்ம சேரும்போது காட்டு கூட்டல் கோழின்னு எழுதுவோம். அப்போ இங்க வந்து தோன்றல் விகாரம் படி காட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி சேர்ந்து புணருது. ஓகேவா? இதுதான் நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியல் உகரங்களுள் டாரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. இப்போ டாக் வந்து பார்த்திருக்கோம். சரியா? அடுத்து ராக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. குசுடு துகுருல வந்திருக்கு நிலைமொழியோட இறுதி எழுத்து. ஓகேவா? வறுமொழியோட எழுத்து வந்து பானை வந்திருக்கா. இப்போ டாரா ஒற்று இருட்டும்னா இப்ப ரானா இங்க வந்து இரு வருமா, ஒற்று இருட்டுதான். அப்போ வயிற்று குட்டல் பசி வயிற்று பசி. அதே மாதிரி 6 இதுவும் நெடில் தொடர். இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம், இது நெடில் தொடர் குற்றியலுகரம். இது உயிர் தொடர், இது நெடில் தொடர் குற்றியலுகரம். எல்லாமே பாருங்க, எல்லாத்துலயுமே வந்து ஒற்று வந்து இரட்டித்து புணர்ந்திருக்கு. ஓகேவா? கயிற்று வண்டி கூட்டு அண்ணன் அப்படின்னு வந்திருக்கு, கோட்டண்ண அப்படின்னு மாறி இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் வந்து நெடிலோடு உயிர்த்தொடர் நெடில்தொடர் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் வந்துச்சு அப்படின்னா தாரா ஒற்று வந்து இரட்டித்து புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இது ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து
வன்றொடர் அல்லன முன்மிகா அல்வழி. அல்வழினா வந்து இயல்பா புணர்றதுதான் வந்து அல்வழி. அதாவது வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சின்னு ரெண்டு இருக்கு. வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் இருக்கு இல்லையா, ஐயாளுக்கும் இன்னதுக்கு அது வந்து மறைஞ்சு வந்து வர மாதிரி இருக்கும். அல்வழி புணர்ச்சினா டைரக்டா வந்து புணரும் போது அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, பாருங்க. வல்லின தொடர் குற்றியலுகரம் தவிர, வல்லின தொடர் குற்றியலுகரம் அதாவது வன்றொடர் குற்றியலுகரம் தவிர ஏனைய குற்றியலுகரங்களின் முன் வரும் வல்லினம் அல்வழி புணர்ச்சியில் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸாம்பிள் பாருங்க. நாகு அப்படிங்கிறது நெடிய தொடர் குற்றியல், அதாவது வல்லினத்தொடர் குற்றியலுகரம் தவிரன்னா கொடுத்துருவாங்க. சோ எங்கேயுமே வன்றொடர் குற்றியலுகரம் கிடையாது. இது நெடிய தொடர், இது ஆயுத தொடர், இது உயிர் தொடர், இது வந்து எரள வளர இடையின தொடர் குற்றியலுகரம், இது மென் தொடர் குற்றியலுகரம். வன்றொடர் குற்றியலுகரம்னா இந்த இடத்துல வந்து என்ன இருக்கணும், இக்கு கசடப்பவா கசட தவறு, இட்டு இத்து இப்ப இரு, இதுலதான் ஏதோ ஒரு எழுத்து இங்க வந்துச்சுன்னா நமக்கு வந்து இது வன்றொடர் குற்றியலுகரம் சொல்லுவாங்க. சோ இங்க வந்து வன்றொடர் குற்றியலுகரம் தவிர ஏனைய குற்றியலுகரங்களுக்கு முன்னாடி வரும் வல்லினம் அல்வழி புணர்ச்சியில் மிகாதுன்னு சொல்லிருக்காங்க. ஸோ நாகு கூட்டல் கடிது, நாகு கடிது, எஃகு கூட்டல் சிறிது, எஃகு சிறிது, எல்லாமே வந்து அதே மாதிரி புணருது. இப்போ இடைத்தொடர் ஆயுத தொடர் ஒற்று இடையில் மிகா நெடில் உயிர் தொடர் முன் மிகா வேற்றுமை. வேற்றுமை புணர்ச்சியில இடைத்தொடர் முன்னும் ஆயுத தொடர் முன்னும் ஒற்று இடையே மிகாத நெடில் தொடர் முன்னும் உயிர் தொடர் முன்னும் வரும் வல்லினம் மிகாது. உங்களுக்கு வந்து விதி வந்து பார்த்து படிச்சு புரியல அப்படின்னாலும் நீங்க எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா எது எந்த மாதிரி புணருது அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? ஸோ பாருங்க, தெலுங்கு கூட்டல் கால், தெலுங்கு கால், தெலுங்குனா பெயின் அண்ட் மீனிங். ஓகேவா? எஃகு கூட்டல் சிறுமை, எஃகு சிறுமை, இது எல்லாமே பாருங்க. நம்ம தெலுங்கு வந்து ஆல்ரெடி பார்த்தோமா, எரல்ல வரனா இடையின தொடர் குற்றியலுகரம், எஃகு வந்து ஆயுத தொடர், நாகுங்கிறது உயிர் நெடில் தொடர் குற்றியலுகரம். எதுவுமே வந்து என்ன சொல்றது, மெய்யெழுத்து வந்து எதுவுமே வந்து மிகல, அப்படியே வந்து புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குற்றியலுகரங்கள் வரும்போது. அடுத்து மென்சொடர் குற்றியலுகரம் வந்துச்சுன்னா எந்த மாதிரி புணரும் பாருங்க. மென்சொடர் அப்படின்னா நமக்கு மெல்லின தொடர் தெரியும், எங்கென்ன நம்மன்னு தெரியுமா, எங்கென்ன நம்மண்ண, இதுதான் வந்து மெல்லின எழுத்துக்கள். இப்ப இந்த எழுத்து வர குற்றியலுகரங்கள் எல்லாமே சில வேற்றுமை புணர்ச்சியில் தமக்கு இனமான வல்லின தொடராய் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நீ பாருங்க, செம்பு எல்லாமே வந்து எங்கன்னு நம்மளுக்குள்ள வருது. ஸோ எல்லாமே மெல்லின தொடர் குற்றியலுகரம். இது எல்லாமே எப்படி புணருது அப்படின்னா வேற்றுமை புணர்ச்சியில் தமக்கு இனமான வல்லின தொடராய் முடியும். ஸோ மென்றொடர் குற்றியலுகரத்துக்கு இனமான எழுத்து எது அப்படின்னா இப்போ பானா மா. ஓகேவா? பாக்குமா, இந்துக்கு வந்து தா, இந்துக்கு தா, நாக்கு ரா. இந்த மாதிரி கசட தவற பார்த்தோமா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் பாருங்க. இதுக்கு இனமான எழுத்துக்கள் வல்லின தொடர் எழுத்துக்கள் அப்படின்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு இனமான எழுத்துக்கள். சரியா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து மாதா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இனமான எழுத்து என்னன்னு பாத்துருங்க. இப்புக்கு வந்து மாக்கினம் இப்பு, இப்புக்கு இனம் இம்மு. சரியா? ஸோ அதனாலதான் இங்க வந்து செப்பு, கருப்பு, கருப்பு, சிலப்பு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இனமான மண்டலத்தோட குற்றியலுகரமாய் முடியும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் செம்பு இனம் ஆச்சு, செப்பு குடம். கரும்பு குடல்னா கருப்பு நான், கரும்பு குடல் வில், கருப்பு வில் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. சரியா? ஸோ இந்த விதி வந்து பார்த்துக்கோங்க. எதுக்கு மட்டும்தான் இது, மெல்லின தொடர் குற்றியலுகரங்கள்ல இருக்கிறதுக்கு மட்டும் அதுக்கு இனமான வன்றொடர் குற்றியலுகரங்களா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குற்றியலுகர புணர்ச்சி முடிஞ்சிச்சு. உடம்படுமை உயிரீற்று புணர்ச்சி பாருங்க. உடம்படுமை உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த விதி வந்து நம்ம பயன்படுத்தணும். அதாவது இப்போ சேரி கூட்டல் ஆயின், இதை எடுத்துக்கோங்களேன். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சேரி கூட்டல் ஆயின், சேரி கூட்டல் ஆயின், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இதோட நிலைமொழி வந்து என்னது அப்படின்னா இரு கூட்டல் இ. ரெண்டா பிரிச்சுக்கணும். நம்ம எப்பயுமே வந்து ஒரு எழுத்து வந்து பிரிச்சுக்கணும். நிறைய பிரிச்சுனா இரு கூட்டல் ஈ தான் வரும். நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர் எழுத்து, இதுதான் நிலைமொழியோட இறுதி எழுத்து. இதோட இறுதி எழுத்து என்னவா இருக்கு, ஈ, அதாவது உயிர் எழுத்தா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து உயிரீற்று புணர்ச்சியின் படி பிரிக்கணும். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்து, நம்ம இறுதி எழுத்து வந்து ஈற்றுன்னு சொல்லுவோமா, சோ உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த உயிரீற்று புணர்ச்சியில என்ன ஆகும் அப்படின்னா
இ அதாவது உயிரிட்டு பிரிச்சு லாஸ்ட்ல நெடில் ஐ வந்துச்சு அப்படின்னா யா வரும். மற்ற ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ஐ தவிர ஆ ஏ ஏ இதெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்துச்சு ஐ தவிர ஓ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? வா வரும். ஏ மட்டும் வந்துச்சுன்னா யாவும் வரும் வாவும் வரும் சொல்றாங்க. அதாவது இப்போ இளைமொழியோட ஈற்றெழுத்துல ஐ வந்துச்சு அப்படின்னா யாவும், ஏ வந்துச்சுன்னா யா வா வரும். மீதி எது வந்தாலும் வெறும் வா மட்டும் வரும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இகர ஈறு வச்சு ஒரு எக்ஸாம்பிள். இகர ஈறு வந்துச்சு என்னன்னு சொல்லியிருக்காங்க? யா வரும், எகர உடம்படுமை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இரு கூட்டல் ஈனா லாஸ்ட் எழுத்து ஈ தான், ஈல முடியுது. ஸோ இது இகர ஈறு தான், ஈற்றெழுத்து இகரமா இருக்கு. இப்போ சேரி கூட்டல் ஆயில்ல ஈ வந்து போயிடும், ஈ வந்து ஆட் ஆகுதா? சரி, இந்த எகர உடம்படுமை ஆட் ஆகுது. சரி கூட்டல் ஈ கூட்டல் ஆயில். அப்போ இந்த ஈ பிளஸ் ஆ சேர்ந்துச்சு அப்படின்னா யாவா மாறிடுமா? அதனால சரி யாயின். இப்போ ஐகார ஈருல பாருங்க, ஐகாரத்துக்கு வந்து எகர உடம்படுமையா தீ கூட்டல் அணைப்பான், தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான். இந்த ஈயும் ஆவும் சேர்ந்துச்சு அப்படின்னா தீ அணைப்பான், தீ அணைப்பானா மாறிடும். அதே மாதிரி ஐகார ஈறு வந்துச்சு அப்படின்னா எகர உடம்படுமை தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து இப்ப கலை கூட்டல் அறிவுங்கிறது எந்த மாதிரி வந்து புணருதுன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து அகர ஈறு. அகர ஈறு வந்துச்சு அப்படின்னா என்ன பார்த்திருக்கோம்? அதாவது ஈ நெடில் ஐ தவிர மீது எது வந்தாலும் பகர உடம்படுமை வரும்னு பார்த்திருக்கோமா? இப்ப இந்த இடத்துல ஆ வந்தாலும் லாஸ்ட் எழுத்து இல்லு கூட்டல் ஆவா ஆ வந்தாலும், இதுவே ஓ வந்தாலும் அவு வந்தாலும் என்ன வரும்? பகர உடம்படுமை தான் வரும். சரியா? சோ அகர ஈறு வந்திருக்கு, அதனால பல கூட்டல் என்று என்ன மாறுது? பல கூட்டல் இவ் கூட்டல் என்றுன்னு வரும். இவ்வு கூட்டல் ஏனா ஆயிடும், பல வென்று அப்படின்னு மாறிடும். சரியா? சோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், பூ கூட்டல் அழகு. பூ என்னவா வரும்? இப்பு கூட்டல் ஊ நெடில் ஊவா மாறுதான். சோ இந்த இடத்துல இப்பு கூட்டல் ஊ வந்திருக்கு. ஊ வந்துச்சுன்னா என்ன? நம்ம வந்து பகர உடம்படுமை தான் வரும். பகர உடம்படுமை வருமா? சோ பூ கூட்டல் இவ்வு கூட்டல் அழகு அப்படின்னு வரும். இப்போ இந்த இவ்வு கூட்டல் என்னவா மாறிடும்? பூ வழகு அப்படின்னு மாறிடும். சரியா? இவ்வு கூட்டல் சேர்ந்துச்சு அப்படின்னா வா நமக்கு கிடைக்கும். ஸோ பூ வழகு அப்படின்னு மாறிடும். ஸோ அடுத்து பாருங்க, ஏகார ஈறு. நம்ம ஐவழி எவ்வும் பார்த்தோம். ஏவும் இவ்விருமையும் வவும், அதாவது இவ்விருமையும் வரும், யாவும் வரும் வாவும் வரும். அதனாலதான் இப்போ ஒன்றே எண்ணின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒன்றே எண்ணின் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா யா வச்சு போட முடியும் ஒன்றே எண்ணின், வா வச்சு போட்டோம்னா ஒன்றே வெண்ணின் அப்படின்னு வரும். ஸோ ஏ வந்துச்சு, இளைமொழியோட ஈற்றெழுத்துல ஏ வந்துச்சு அப்படின்னா எகரமும் வரும் வகரமும் வரும். ஓகேவா? அடுத்து மெய்யீற்று புணர்ச்சி. இப்போ நம்ம நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து புணரும் அப்படின்னு பார்த்தா, அதாவது ஐவழி வந்துச்சுன்னா யாவும், எது வந்தாலும் ஆவும், ஏ வந்துச்சுன்னா மட்டும் ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி பார்த்தோம். இதுவே நிலைமொழியோட ஈற்று எழுத்து வந்து மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா, நிலைமொழியோட ஈற்று எழுத்து அதாவது மெய்யீறு, ஈறுனாவே எதுனா நிலைமொழி, வருமொழி அப்படின்னா முதல். ஓகேவா? நிலைமொழியோட ஈற்றெழுத்து மெய்யாக இருந்துச்சு அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேதான் விதி. இப்ப எவ்வளவு பார்த்தோமா? இவ்வு கூட்டல் ஆனா வா, அந்த மாதிரி அதேதான் இது. இப்போ வாய் கூட்டல் ஒளி, இந்த ஈயும் ஓ சேர்ந்துச்சுன்னா யோ. சோ வாயொலி. மண் கூட்டல் அளவு இன்னு கூட்டலா நா, மண்மகள் இயல்பு புணர்ச்சியா பிறந்திருக்கு. இப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்து அதாவது ஈற்றெழுத்து வருமொழியோட முதல் மெய்யெழுத்து ரெண்டுமே வந்து இயல்பாக உணர்ந்ததுன்னு சொல்றாங்க. சரியா? எதுல அப்படின்னா அந்த மண்மகள் அப்படின்றதுல. அடுத்து பாருங்க, உயிர் முதல் புணர்ச்சி. இது வச்சு நம்ம வந்து நிலைமொழியை பத்தி, நிலைமொழியில இருக்கிற ஈற்றெழுத்து மெய்யெழுத்தா இருந்தா என்ன பண்றது, உயிரெழுத்தா இருந்தா எந்த விதி வந்து பயன்படுத்தணும்னு பார்த்தோமா? இப்போ வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றதுன்னு பார்ப்போம். சரியா? வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா பாருங்க, வருமொழியோட உயிரெழுத்து வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் பொன் கூட்டல் உண்டு என்னவா மாறும்? நூவா மாறிடுமா? சோ இங்க இந்த விதியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிலைமொழியோட ஈற்றெழுத்து மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து புணரும் பார்த்தோமா? இங்க போட்டிருக்கமா? அதே இதுதான் இங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. சரியா? சோ அடுத்து இப்ப மெய் முதல் புணர்ச்சி. இப்ப வருமொழியுடைய முதல்ல மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா என்ன பண்றது? உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அப்படியே போனது. இது அதே மாதிரி தான். இப்போ இந்த இச்சை வந்து எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் இ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? சோ இப்போ வருமொழியின் முதலெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் இன்ன இச்சு இருக்கா?
பொன் கூட்டல் சிலை. நாக்கு இனமான எழுத்து என்னன்னு பார்த்திருக்கோம், நம்ம ரான்னு பார்த்திருக்கோமா. ராவும் நாவும் ஒரு இன எழுத்துக்கள். இப்போ இந்த நகரம் வந்து ரகரமா திரிஞ்சிடும். வறுமொழியோட முதல் எழுத்து வந்து மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா இந்த நகரம் ரகரமா திரிஞ்சு நமக்கு என்னவா மாறும், பொற்சிலை அப்படின்னு சொல்லி மாறிடும். சரியா? இந்த நகரத்துக்கு இனமான மெய்யெழுத்து தோன்றி ரெண்டும் சேர்ந்து புணரும். எது அப்படின்னா அதாவது வறுமொழியோட முதல் எழுத்து வந்து மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? வறுமொழியோட முதல் எழுத்து மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா நிலைமொழியோட ஈற்றெழுத்துக்கு இனமான ஒரு எழுத்து வந்து சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து புணரும். அதாவது பொற்சிலை. நகரத்துக்கு இனமான எழுத்து பொற்சிலைன்னு புணருது. அடுத்து திசை பெயர் புணர்ச்சி. திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் ரகரம் நாளாவாக திரிதலும் ஆம்பிற. இப்போ நமக்கு திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த திசை பெயர்கள் முன்னாடி வேற திசை பெயர்களோ இல்ல பிற சொற்களோ வந்து புணரும் போது நிலைமொழியின் இறுதியில் உள்ள உயிர்மெய்யெழுத்து சரியா, உயிர்மெய் எழுத்து தான் கூ, உயிர்மெய். அதனோட அயலெழுத்தாகிய இக்கு இது ரெண்டுமே வந்து நீங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ அதாவது திசை பெயர் வடக்குக்கு பிறகு மேற்கு வருது. இந்த கூவும் போயிடும் இக்கும் போயிடும் வடமேற்குன்னு புணருது. ஓகே, வடமேற்குன்னு தானே சொல்றோம். இப்போ ஈற்று உயிர்மெய்னா இந்த இக்கு கூவை சொல்றாங்க. ஈற்று உயிர்மெய் கூ நீங்கிய பின் அதுக்கப்புறம் நிக்கிற ரகரம் நகரமாக அல்லது லகரமாக திரிந்து புணரும். ரகரம் ரா வந்தா நாவாகவும் இல்லைன்னா ரா வந்தா லாவாகவும் திரிந்து புணரும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது பாருங்க, அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட எக்ஸாம்பிள் கீழே இருக்கு. தெற்கு கூட்டல் கிழக்கு என்னவா மாறுது, தென்கிழக்கு. கூ வந்து கேன்சல் ஆயிடும். இப்ப ரகரம் வந்தா என்னவா மாறும்னு பார்த்திருக்கோம். ரகரம் வந்தா ஒண்ணு நா வரும் இல்லைன்னா லா வரும் பார்த்திருக்கோம். சோ இங்க ரகரம் வந்திருக்கு, நா போட்டிருக்காங்க. ரகரத்துக்கு இனமான எழுத்து நா. சோ ரகரம் நகரமாக மாறி இருக்கு. இதுவே சில எழுத்துக்கள்ல கூ நீங்கிரும், மீதி ரகரம் இருக்கு. இங்க வந்து மேல்நாடு ரகரம் லகரமா மாறி இருக்கு. நீங்க மேல்நாடுன்னு போட்டாலும் சரிதான், மேல்நாடுன்னு போட்டாலும் சரிதான். சரியா? ஏன்னா எதுவா வேணாலும் மாறலாம். அடுத்து இருக்கும் ரகரம் ஒண்ணு நகரமா மாறும் இல்லைன்னா லகரமா மாறும். சரியா? சரி, ஓகே. அடுத்து இயல்பீறு விதியீறு. இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. இது என்னன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் காசா தாபா மிகும். அதாவது இயல்பாக நிற்கும் சொல்லி வடிவம். இப்போ பள்ளி கூட்டல் தொழில் நம்ம பள்ளி தொழில் இத்து போட்டு இயல்பு புணர்ச்சி பார்த்தோம் இல்லையா? இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சியில வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் ஏன் இடத்துல இப்பு வருது, இத்து போட வேண்டியதுன்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா இந்த இயல்பினும் விதி என்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும். இந்த இக்கு இச்சு இத்து இப்பு. இப்போ இங்க தான் வந்திருக்கலாம், இந்த இடத்துல தான் வந்திருக்கலாம். இதுக்கு இனமான எழுத்து போட்டாதான் வந்து நமக்கு இயல்பினும் விதினும் என்ற உயிர்முன் காசாதப்பா இந்த இக்கு திப்பு இதுல 4ல ஏதோ ஒண்ணு வந்து வரும்னு சொல்லிருக்காங்க. அதுதான் இயல்பீறு. இது விதியீறு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிலம் கூட்டல் தலைவர் என்னவா மாறி இருக்கு, இம்மு போயிட்டு நிலக்கூட்டல் தலைவரா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த தாக்கீனமான இத்து வந்து வந்திருக்கு. விதியீறு. இதுதான் வந்து விதியீறுன்னு சொல்றாங்க. சரியா? ஆல்ரெடி ஒரு முறை தெரிஞ்சு வச்சு திரும்பவும் அடுத்த வாட்டி வரும்போதுதான் நமக்கு புதுசா ஒரு மெய் எழுத்து தோன்றுது நிலத்தலைவர் அப்படின்னு சொல்லி. அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் திரைக்கூட்டல் படம் என்ன இயல்பிற்கு எக்ஸாம்பிள், திரைக்கூட்டல் படம் திரைப்படம் பா வந்திருக்கு. ஸோ அதனால இப்பு போட்டு எழுதுறோம். சரியா? எல்லாமே பார்த்தீங்கன்னா கா சா தா பா இக்கு இச்சு இத்திப்பு இதுக்குள்ளதான் வந்து மெய் எழுத்து வரும். நிலைமொழியோட இறுதியில் இருக்க உயிரெழுத்துடன் நிலைமொழியில இருக்கிற உயிரெழுத்து. நிலைமொழினா இதுல இருக்கிற ரை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இரு கூட்டல் ஐ. இதுல இருக்கிற உயிரெழுத்துடன் ஐ கூட காசா தாப்பா என்னும் வல்லினமைகளை முதலில் கொண்டு மறுமொழி சொல் சேரும் போது அவற்றிற்கிடையே வல்லுற்று மிகுந்து புணரும். வல்லுற்று அப்படின்னா இந்த இக்கு இச்சு இத்து இப்பு இட்டு இரு. ஓகேவா? இதுதான் மிகுந்து புணரும். அதாவது முக்கியமா அந்த இக்கு சித்துப்பு மட்டும்தான். சரியா? இப்போ திரை கூட்டல் இப்பு கூட்டல் படம் திரைப்படம். இப்போ வண்ணம் கூட்டல் பிறமொழி. இதுல வந்து பாத்தீங்கன்னா மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்போம் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. இந்த மா வந்து எந்த விதிப்படி போகுது, முன்ன கூட ஒரு மா வந்து போயிடும் அப்படி சொல்லி நிலம் கூட்டல் தலைவர்ல மா போயிடும் சொல்லுமா, அது எதன்படி போகுது அப்படின்னா இந்த மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்போம் விதிப்படி தான் வந்து போகுது. இப்போ இடத்துல மா வந்து இம்மு வந்து போயிடும் அப்படின்னா மீதி வண்ண கூட்டல் பிறமொழி அப்படின்னு இருக்குமா. வண்ண கூட்டல் பிறமொழி எப்படி இப்போ வருதுன்னா இயல்பினும் விதினும் என்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் அப்படின்ற விதியின் படிதான் இப்போ வந்து சேர்ந்து வண்ண கூட்டல்
வண்ண கூட்டல் இப்பு கூட்டல் பிறமொழின்னு வரும். சேர்த்துச்சுன்னா வண்ண பிறமொழி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்து மகர ஈற்று புணர்ச்சி தான். மவ்வீர் ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும். நிலைமொழி சொல்லோட இறுதி எழுத்து மகரமை வரும்போது 3 நிலைகள்ல புணரும் சொல்லியிருக்காங்க. சரியா? மகரமை கெட்டு புணரும், மகரமை கெட்டு இனம் மெல்லெழுத்து தோன்றி புணரும், மகரமை கெட்டு வல்லினம் மிகுந்து வரும். 3 இதுமே எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். சரியா? இப்போ மகரமை கெட்டு புணரும் அப்படின்னா மகரமை மட்டும் போயிட்டு மீதி வந்து அப்படியே சேர்ந்துருது. பாட வேலை. இப்போ காலம் குட்டல் கடவுள் மகரமை வந்து போயிடுது, அது கூட இனம் மெல்லெழுத்து. இப்போ காக்கு இனமான எழுத்து என்னன்னு பார்த்தோம், ஞா. சரியா? கசட தபர நம்ம பார்த்தோமா, ஞா. சோ காலம் குட்டல் இங்கு ஒரு கடந்தவன், இங்கு அதோட மெய் எழுத்து. பல மகரமை கேட்டு வலினம் மிகுந்து புணரும் பார்த்தோமா. இப்போ பல மகரம மவ்வீறு ஒற்றெழுந்து உயிர் ஒப்பும்படி இம்மு வந்து போயிடும், மீது வந்து பல கூட்டல் தோல் இருக்கும். என்ன சொன்னோம்? வலினம் மிகுந்து புணரும். பல கூட்டல் இத்து கூட்டல் தோல், இத்தாக்கு இத்து. சரியா? பல தோல் அப்படின்னு சொல்லி வருது. அடுத்து பாருங்க, தனிக்குறில் முன்னொற்று புணர்ச்சி. நிலைமொழி வந்து தனி குறிலா இருந்துச்சு அப்படின்னா வெறும் இந்த இதுல பாருங்க, நிலைமொழி என்னவா இருக்கு? தனி குறிலா இருக்கு. தனி குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று, அதாவது ஒரு மெய்யெழுத்து ஒரே ஒரு மெய்யெழுத்து இறுதியில இருக்கு. நிலைமொழி வந்து ஒத்த தனி குறிலா இருக்கு, குறில் எழுத்தா இருக்கு காங்கிறது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா வருமொழியோட முதல் உயிரெழுத்து, வருமொழியோட முதல் உயிரெழுத்து இருந்துச்சுன்னா, வருமொழியில நிலைமொழியில வெறும் ஒரு குறில் மெய்யெழுத்து, அது கூட மெய்யெழுத்து ஒண்ணு, அது கூட குறில் உயிர்மெய் எழுத்து இருந்துச்சு அப்படின்னா, இப்ப கல், பல், அப்புறம் தல், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, சரியா, ஒரே ஒரு மெய்யெழுத்து கடைசியா இருக்கு. ஓகேவா? எல்லாத்துலயுமே மெய்யெழுத்து கடைசியா குறில் எழுத்து ஏதாச்சும் ஒண்ணுன்னா கா ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, அப்படி இருந்து வருமொழியோட முதல்ல வந்து உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா என்னவா மாறுதான்? இல்லு வந்து சேருது. அதாவது நிலைமொழியோட ஒற்று வந்து இரட்டிக்குது. இந்த கடைசி இருக்கிற ஒற்று நிலைமொழியில இருக்கிற மெய்யெழுத்து வந்து 2 வாட்டி மெய்யெழுத்தா மாறுது. சோ இங்க வந்து திரும்பவும் இல்லு வந்து சேருது. அதான் தனிக்குறில். தனிக்குறிலுக்கு முன் ஒற்று உயிர் வந்துச்சு அப்படின்னா இரட்டும். உயிர் வரினா இங்க வருமொழியில உயிர் வந்துச்சு அப்படின்னா இரட்டும், அதாவது மெய் வந்து இரட்டிப்பாகும் சொல்லியிருக்காங்க. சோ கல் இல் அதர் சொல்லியிருக்காங்க. இல்லு கூட்டல் ஆப் சேர்ந்துச்சு அப்படின்னா லா, கல் அதர் அப்படின்னு சொல்லி மாறிடும். இதுதான் தனிக்குறில் முன் ஒற்று வந்துச்சுன்னா உயிர் வரி இரட்டும். தனிக்குறில் முன்னொற்று உயிர் வரி இரட்டும். அடுத்து பூப்பெயர் புணர்ச்சி. பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். அதாவது பூன்ற சொல்ல வச்சு ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இனமான எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம். அது ஆல்ரெடிங்க. ஏன்னா நம்ம எனக்கு இனமான எழுத்து கசட தவறன்னு சொல்லி பார்த்தோமா. இரளவரலுக்கு அதே இரளவரல தான் வந்து இனமை எழுத்துக்கள். சோ இந்த காக்கு என்னவா இருக்கும்? ஞா. சாக்கு ஞன. சோ ஞா. நாக்கு தா. ஆனா பூ வந்து பூச்சோலை பூங்குடின்னு சொல்லி குழந்திருக்கு. சரியா? முற்றியல் உகுரல் புணர்ச்சி. முற்றும் அற்று ஒரோபடி. சரி, நம்ம குற்றியல் உகுரல் புணர்ச்சியில் என்ன பார்த்தோம்? நிலைமொழியோட ஈற்றெழுத்து குசோடு துபுரு இதுல வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா உயிர்வரின் குரல் மெய்விட்டோடும் விதிப்படி யூஸ் பண்ணோம். இதுவே குசோடு துபுருல முடியாம இந்த மாதிரி மகரம், அதாவது இடையினம், இது வந்து வல்லினமா இடையினம் வெளியினத்துல முடிஞ்சிச்சு அப்படின்னா என்னவா இருந்தா பார்க்கணும். நிலைமொழி இதுல முற்றியல் உகரமும் குற்றியல் உகரத்தை போலவே மெய்யை நிறுத்தி உகரம் மறையும் பின்னாடி. அதுக்கப்புறம் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய்யெழுத்து வருமொழி முதலெழுத்து அங்கே ஒரு எழுத்து. அதே மாதிரிதான் இது வந்து முற்று மற்றும் ஒரு வழி. ஏதாவது குசுடு தூக்குல முடிஞ்சிச்சுன்னா உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டோடும். இதுவே குசுடு தூக்குறம் அல்லாம இரள வரல இருக்கிற உகரத்துல புணர்ந்துச்சு இல்லைங்க, ஏன்னா நம்மள இருக்கிற உகரம் எழுத்துல லாஸ்ட் எழுத்து வந்துச்சு அப்படின்னா உற்று மற்றும் ஒரு ஒளி. இங்கே ஊ வந்திருக்கு. ஸோ வந்து இதை வந்து எப்படி பிரிப்போம்? நம்ம இவ்வு கூட்டல் ஊடு பிரிப்போம். இதுல வந்து ஊ வந்து கேன்சல் ஆயிடும். மீதி இந்த இவ்வும் ஆவும் சேர்ந்து வாவா மாறிடுமா, வர வரிந்தான் அப்படின்னு சொல்லி மாறிடும். சரியா? இதுதான் வந்து முற்று மற்றும் ஒரு வழி. அப்படியே உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டோடும் விதியின்படி அதே மாதிரி தான். சரியா? பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சி நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ இதுல வந்து ஒரு 7-8 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஈறுபோதல் ஒண்ணு, ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னூற்றிரட்டல், முன்னின்ற மெய்த்திரிதல், இனமிகள், இணையவும்.
இது எல்லாமே பண்பு பெயர் புணர்ச்சி தான். சரியா? ஈறுபுதல் அப்படின்னா இலைமொழியோட இறுதி எழுத்தில் இருக்கிற மை விகுதி வந்து கெட்டு போயிடும், அதாவது மறைஞ்சிடும். இப்போ முதுமை குட்டல் மரம்னு இருக்கு, மை விகுதி போயிடுச்சு அப்படின்னா முது மரம் சொல்லி சேர்ந்துடும். இப்ப இடை உகரம் ஐயாதல் அப்படின்னா மை விகுதி கெட்ட பிறகு ஃபர்ஸ்ட் வந்து எல்லா இதுலயுமே ஈறுபுதல் விதி தான் வரும். இப்ப பெரியன்னு எப்படி எழுதுறாங்க, பெருமை குட்டல் அண்ணன் சொல்லி எழுதுறோமா, இப்போ ஈறுபுதல் விதிப்படி மை போயிடும், மீதி வந்து பெருக்குட்டல் அண்ணன் அப்படின்னு சொல்லி இருக்குமா. இதுல இடையுகுரம் ஈ ஆதல், இப்போ பெருக்குட்டல் பெருன்னு இருக்கு, இந்த இடையுகுரம் ஈ ஆதல் விதிப்படி பெரின்னு சொல்லி மாறிடும். சரியா? பெரிய குட்டல் அன், இப்போ பெரின்னு மாறிட்டு ஈ ஆதல் இருக்கா. ஸோ இங்க வந்து ஈன்ற மெய்யெழுத்து வந்து தோன்றி பெரியன் அப்படின்னு சொல்லி வருது. சரியா? ஸோ ஆதி நீடல் பாருங்க, மை விகுதி வந்து ஈறுபுதல் விதிப்படி கேட்டுடும். இலைமொழி சொல்லின் முதலில் உள்ள குறில் எழுத்து நெடில் எழுத்தா மாறும். மூதூர் வந்து முதுமை குட்டல் ஊர்னு பிரிக்கிறோம். மை விகுதி வந்து ஈறுபுதல் விதிப்படி போயிடும். ஆதி நிடல் விதிப்படி இந்த முது குட்டல் ஊர் வந்து மூது குட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி மாறுது. ஸோ இது வந்து திரும்பவும் இந்த குசோட துபுல வந்திருக்கு. அதனால உயிர்வெளின் முக்குரல் மெய்வீட்டோட விதிப்படி இத்து குட்டல் ஊன்னு இருக்கிறத ஊ வந்து மறைஞ்சிடும். மீதி வந்து இத்து குட்டல் நெடில் ஊ இங்க இருக்கா, இங்க இத்து குட்டல் ஊன்னு இருக்கும், இந்த ஊ வந்து போயிடும். இந்த இத்து இந்த ஊ சேர்ந்து மூதூர் அப்படின்னு சொல்லி உணரும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, சேவடின்னு இருக்கு, செம்மை குட்டல் அடின்னு பிரிப்போம், மை விகுதி போயிடும், செம் குட்டல் அடின்னு இருக்கும். ஆதி நிடல் ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து ஆதி நிடல் விதிப்படி செம்மு வந்து சேம் குட்டல் அடியா மாறுது. ஸோ அதுக்கப்புறம் சே குட்டல் அடியா எப்படி மாறுது அப்படின்னா, இங்க இம்முங்கிறது வந்து இணையவும் விதிப்படி, அதாவது ஒரு எழுத்து சேர்றதுக்கான எங்க விதியும் கிடையாது அப்படின்னா நம்ம அங்க இருக்கிற மெய்யெழுத்து வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இணையவும் விதி. ஸோ அதுக்கு இந்த மாதிரி இம்மு வந்து மறைஞ்சு சே குட்டல் அடின்னு மாறுது. இங்க இவ்வு குட்டல் சேவ் குட்டல் அடி அப்படின்னு சொல்லி சரி, எதுக்கு அப்படின்னா வகர உடம்படுமை, அதாவது இணைவும் விதிப்படி ஒரு மெய்யெழுத்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு நமக்கு தேவையான மெய்யெழுத்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து வகர உயிர்மை வந்து உடம்படுமை வந்து ஆட் ஆயிடுச்சு, சேவடின்னு வந்து மாறி இருக்கு. சரியா? அடுத்து அடியகரம் ஐயாதல், மை விகுதி கெட்டுரும், பைந்தமிழ் மை விகுதி போயிடும், பைசு அடி அகரம், இதுதானே அகரம். இங்க பைந்தமிழ் போயிடுச்சு, மை போயிடுச்சுன்னா பசு குட்டல் தமிழ் இருக்கா. இப்போ இங்க எப்படி பைசு வருது அப்படின்னா அடியகரம் ஐயாதல் விதிப்படி பைசு குட்டல் தமிழ்னு மாறுது, பைசு குட்டல் தமிழ்னு மாறுது. அதன் பிறகு இணையும் விதிப்படி இந்து வந்து சேர்ந்து பைந்தமிழ் அப்படின்ட்டு புதுசா வந்து வருது. சரியா? இந்த தாக்கினமான மெய் எழுத்து இந்து. சரியா? தன்னுச்சிரட்டு அப்படின்னா மை விகுதி போயிடும். எப்பயும் போல நெட்டில எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நெடுமை குட்டல் இலை மை விலை போயிடுது, நெடுக்குட்டல் இலைன்னு இருக்கு. இப்போ நிலைமொழி சொல்லோட ஒற்று வந்து இரட்டிக்கும், தன்னொற்று இரட்டெல்லாம் இதோடைய ஒற்று என்ன டூவா. ஸோ இட்டு, அதனால நெட்டு குட்டல் இலைன்னு இருக்கு. இங்க உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடு விதிப்படி டூ வந்து எப்படி பிரிக்கலாம், எட்டு குட்டல் ஊன்னு பிரிக்கலாம். ஊ வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடு விதிப்படி போயிடும், மீதி வந்து இட்டு மட்டும் தான் இருக்கும். இப்ப எட்டு குட்டல் ஈ என்னவா மாறிடும், டீயா மாறிடும், நெட்டிலே நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி வெற்றிலையும் அதே மாதிரி பச்சோனையும் வந்து பிரிச்சிருக்காங்க. சரியா? முன்னின்ற மெய் திரிதல், மை விகுதி போயிடும், அது செந்தமிழ் எடுத்துக்கோங்க, மை விகுதி போயிடும், செம்குட்டல் தமிழ்னு இருக்கு. இப்போ முன்னின்ற மெய் திரிதல், இப்போ இவ்வளவு நேரம் வந்து முன்னாடி வந்து இணை எழுத்து வந்து ஆட் ஆகுதுன்னு சொன்னோமா, அதுக்கு விதிதான் முன்னின்ற மெய் திரிதல். இப்போ தாக்கிரமான எழுத்து என்னவா இருக்கும், இந்து. ஸோ வந்து இந்த இம்மு வந்து தெரியுது, அதாவது இது வச்சு ஆட் ஆச்சு. இப்போ இந்த இம்மு வந்து மொத்தமாவே வந்து மாறுது. நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னா விகார புணர்ச்சியில தோன்றல் திரிதல் கெடுதல் 3 இருக்குன்னு பார்த்தோம். இவ்வளவு நேரம் வந்து என்னாச்சு, தோன்றல் ஒரு புது எழுத்து உருவானுச்சு. ஆனா இப்ப இருக்கிற எழுத்து இம்மு வந்து என்னவா மாறுது, இந்தா மாறுது. இதான் முன்னின்றமை திரிதல் அப்படின்ற விதி. சரியா? அதே மாதிரி வெஞ்சினமும் சாக்கியமான எழுத்து ஞாவா வந்து மாறி இருக்கும். சரியா? இப்ப இனமிகள்லாம் இப்போதான் கருங்குடல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, மை விகுதி மறைஞ்சிருது, மீதி கருக்குட்டல் கடல்ல இருக்கு. இப்போ இந்த காக்கு இனமான எழுத்து மெய் எழுத்து என்ன அப்படின்னா இங்கு. ஸோ இனமிகள் விதிப்படிதான் இந்த புதுசா ஒரு மெய்யெழுத்து ஆட் பண்ணோம் இல்லையா, அது எதன்படி அப்படின்னா இனமிகள் அப்படிங்கிற விதியின்படி நம்ம புதுசா வந்து ஒரு மெய்யெழுத்து, அதாவது காக்கு வறுமொழியோட முதலெழுத்துக்கு இனமான மெய்யெழுத்து வந்து ஆட் பண்ணி கருங்கடல் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. சரியா? அடுத்து
ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன அப்படின்னா முன்னின்ற மெய்திரிதல் விதி வந்து எப்போ அப்படின்னா நிலைமொழியோட மைவிகுதி மறந்த பின்னாடி நிலைமொழியோட இறுதியில மகரமே இருந்துச்சு அப்படின்னாலும் வருமொழியோட முதல் எழுத்தா கா சா தாப்பா இந்த எழுத்து வந்துச்சு அப்படின்னா முன்னின்ற மெய்திரிதல் விதி நம்ம யூஸ் பண்ணணும். இல்ல மைவிகுதி மறந்த பிறகு மகரமை இல்லாத நிலையில இனமிகள் விதிய யூஸ் பண்ணணும். சரியா? பாருங்க, மகர மெய் எழுத்து தான் இருக்கு. இப்போ மைவிகுதி போனதுக்கு அப்புறம் இங்க வந்து என்ன இருக்கு, மகர மெய் எழுத்து இருக்கு. அதனால நம்ம முன்னின்ற மெய்திரிதல் வந்து யூஸ் பண்ணோம். இதுவே மகர மெய் எழுத்து இல்லைன்னா இப்போ இங்க பாருங்க, மைவிகுதி போன பிறகு கரு, இது வந்து மகர மெய் எழுத்து கிடையாது. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், இனமிகள் விதியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மகர மெய் எழுத்து இருந்துச்சு அப்படின்னா முன்னின்ற மெய்திரிதல், மகர மெய் எழுத்து இல்லை அப்படின்னா இனமிகள் விதியை யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்து இணையமும். மைவிகுதி போன பிறகு நிலைமொழியோட இறுதி எழுத்து எந்த விதியிலுமே மேற்சொன்ன எந்த விதியிலும் பொருந்தாதிருப்பின் இணைவை விதியை நம்ம பயன்படுத்தணும் சொல்றாங்க. பசுந்தளிர் மைவிகுதி போனதுக்கு அப்புறம் பசு கூட்டல் தளிர் மாறுது. ஆதி நீடல், அதாவது ஆதி நீடல் கிடையாது, அடியகரம் மையாதல் விதியின்படி பைசு கூட்டல் தளிர்னு மாறுதா. அடியகரம் மையாதல் விதியின்படி பைசு கூட்டல் தளிர்னு மாறுது. பின்னாடி இனமிகள் விதியின்படி இணையம் விதிப்படி பைன் கூட்டல் இந்து கூட்டல் தளிர், எல்லாம் இனமிகள் விதியின்படி கூட வரும் பைன் தளிர். ஓகேவா? இப்போ பல சிலன்ற எழுத்து வந்துச்சுன்னா எந்த மாதிரி வரும்னு பாருங்க. ஒண்ணு வந்து இயல்பா புணரும். பல சில இந்த எழுத்துக்கள் வந்து பின்னாடி வந்து அதே எழுத்து வந்துச்சுன்னா இயல்பா பல பலன்னு வரும். இல்லைன்னா வலினம் மிகுந்து புணரும். அதாவது இந்த பாக்கினமான பாவோட சேர்ந்துதான் வரும். ஸோ பல பல அப்படின்னு புணரும். ஏன்னா நிலைமொழியோட இறுதியில அகரம் வந்து கெட 3 டைப்பா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. 3 டைப் பாக்குறோம். இதுல 3rd டைப் பாருங்க. நிலைமொழியின் இறுதியில் உள்ள அகரம் வந்து கெட்டு எஞ்சி நிற்கும் லகரம் ரகரமாக தெரிந்து புணரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப பல் கூட்டல் பல நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இதுல இது வந்து பல கூட்டல் பல நம்ம எடுத்துக்கிறோம். பல கூட்டல் பல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப என்ன சொல்றாங்க, அகரம் வந்து இல்லு கூட்டல் ஆண் இருக்கா, அந்த அகரம் வந்து கெட்டுடும். ஸோ நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா பல் பல அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுவே என்ஜினியருக்கும் லகரம் ரகரமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ லகரம் ரகரமாகுது அப்படின்னா இப்போ இந்த இல்லு வந்து ராவம் மாறிடும். பற்பல ஒண்ணு இந்த பல கூட்டல் பல எப்படி வரும் அப்படின்னா லா வந்து கெட்டு அப்படியே எஞ்சின் இருக்கும். லா போயிடுச்சுன்னா வெறும் இல்லு கூட்டல் ஆ, இந்த லா வந்து இல்லு கூட்டல் ஆன்னு பிரிப்போம். அதனால சரியா பல் பலன்னு இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த லகரம் ரகரமா மாறிடும். மாறிடுச்சு அப்படின்னா பற்பல அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி 2 டைப்பா வந்து புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அகரம் கெடாமலும் புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகரம் கெடாம போச்சுன்னா அப்படியே பல கூட்டல் கலை பல கலை அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துடும். அகரம் கெட்டு போச்சுன்னா பல கூட்டல் கலை சொன்னதுதான் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நா வல்லினம் வர, அதாவது நா அப்படின்ற வல்லினம் வரும்போது தாரா வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நற்பயன் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா நன்மை கூட்டல் பயன், ஈறு கூட்டல் விதிப்படி மை வந்து போயிடும். மீதி இந்த இன்னு இருக்கா, இந்த நன்மை கூட்டல் பயன் இருக்கு. இப்போ இந்த நா ரெண்டுல ஏதாச்சும் ஒரு நா வரும்போது இப்போ இந்த நா 3 சொல்லி நா வந்துச்சு அப்படின்னா டா வரும். இது 3 சொல்லி நா வந்துச்சுன்னா இட்டுன்ற மெய் எழுத்தும், 2 சொல்லி நா வந்துச்சு அப்படின்னா இருங்கிற மெய் எழுத்தும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நன்னுக்கு 2 சொல்லி நா வந்திருக்கு. ஸோ இரு, இதுதான் நானா வழியில வர டாரா வரும் அப்படின்னு சொல்றாங்க. நன்கூட்டல் பயன் நற்கூட்டல் பயனா மாறிடுது. சரியா? நற்பயனை சேரும். அடுத்து லாலா வேற்றுமை வரும்போது எப்படி வருதுன்னு பார்ப்போம். லாலா வேற்றுமையில் இப்போ இந்த லா குண்டு லா லட்டுக்கு வரலாம் வந்துச்சு அப்படின்னா இந்த ராவும் பெரிய ராவும், மத்தளத்துக்கு வரலாம் வந்துச்சு அப்படின்னா டாவும் வரும் சொல்லியிருக்காங்க. பாருங்க, கலல் கூட்டல் கால், குண்டுலா வந்துச்சுன்னா என்ன பார்த்தோம், இரு வரும்னு பார்த்தோமா, இரு. இப்போ இந்த லா வந்துச்சு அப்படின்னா இட்டா மாறின்னு சொல்லலாமா. ஸோ இட்டா மாறி இருக்கு. சரியா? அதுதான் சொல்லியிருக்காங்க. லாலா வேற்றுமையில் ராடாவும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவற்றோடு உறவும் வழிவரின் ஆம் மெலிமேவின் நானாவும் இடைவரின் இயல்பும் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட இதுவே லா கூட அதாவது இங்க வந்து வல்லின முதன்மொழி. இங்க பாருங்க, இந்த லாலா வருது எப்போ வந்து இரு இட்டா மாறும் அப்படின்னா மறுமொழியில வல்லின எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா இரு இட்டா மாறும். மறுமொழியில மெல்லின முதன்மொழியோடு புணரும் போது லகரம் நகரமா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது
பாமா கசடத்தப்படுற சொல் கூட்டல் மாலை இன்னா மாறுது. அதாவது இல்லு வந்து இன்னா மாறுது. இல்லு வந்து இன்னா மாறுது. இந்த இல் வந்து மூணு சொல்லி இன்னா மாறுது. சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? அடுத்து இப்போ அல்வழி வேற்றுமை, அதாவது இயல்பாகவும் வந்து வேற்றுமை இருவகை புணர்ச்சியில் மறுமொழி முதலினம் முதலில் இடையினம் வந்தால் லகர லகரமேகள் இயல்பாகும். கொல் அல்வழி, அதாவது நார்மலா எப்படி போனது அப்படின்னா கொல் கூட்டல் யானை கொல் யானை, கல் கூட்டல் வழிந்தது கல் வழிந்ததுன்னு புணரும். வேற்றுமை புணர்ச்சியில வந்துச்சு அப்படின்னா, வேற்றுமைனா இப்போ வில் வளைத்தான் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குமா, இது பாருங்க. வில்லை வளைத்தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து வேற்றுமை எப்படி வருது, ஐயாளுக்கு இரண்டாம் வேற்றுமை வருதா, இதான் வந்து வேற்றுமை புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. சரியா? தோல் வலிமை தோழினது வலிமை, தோழினது வலிமை, ஐயாளுக்கும் இன் அது அந்த வேற்றுமை வருமா, அதனால வேற்றுமை புணர்ச்சி. சரியா? தோல் வலிமை வில் வளைத்தான் அப்படின்னு நார்மலா புணரும். ஸோ அடுத்த விதி நாலாவும் ராணாவும், அதாவது நாலா வந்துச்சு அப்படின்னா நான் வந்துச்சுன்னா ராவும், லா வந்துச்சுன்னா நாவும் வரும். அதே மாதிரி இந்த பெரிய நா வரும்போது டாவும், லா வந்துச்சுன்னா நான் மட்டும் மாறும் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. இன்னும் வந்திருக்கு, அதனால ரா போட்டிருக்காங்க. பொன்றியது, இந்த இல்லுக்கு இரு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமொழி முதலில் தகரம் வந்துச்சு அப்படின்னா ரகரமாக மாறும். நகரம் வந்துச்சுன்னா நகரமா வரும். தா வந்துச்சுன்னா லா வந்து என்னவா மாறுது அப்படின்னா ராவா மாறுது. இதுவே நான் வந்துச்சு, வருமொழியில நான் வந்துச்சு அப்படின்னா நாவா மாறுது. இங்க வருமொழியில நான் வந்திருக்கு, அதனால நகரம் என்னவா மாறுது, நாவா மாறுது. இங்க வருமொழியில தகரம் வந்திருக்கு, அதனால இந்த இல் என்னவா மாறுது, ராவா மாறுது. இங்கேயும் பாருங்க தகரம் வந்திருக்கு, அதனால இந்த நான் என்னவா மாறுது, ராவா மாறுது. நாவும் அதே மாதிரி லாவும். அப்படி லாவும் நாவும் என்னவா மாறும் அப்படின்னா இந்த லாவும் இந்த லாவும் நாவும் வருமொழியில தா வந்துச்சுன்னா ராவாவும், நான் வந்துச்சுன்னா இந்த நாவாவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து இதுவே நிலைமொழி ஈற்றில நகரமோ லகரமோ நின்று வருமொழியில தகரம் அல்லது டகரம் வந்துச்சு அப்படின்னா தகரம் வரின் அது தகரமாகவும் நகரமாகவும் தகரமாகவும், அதாவது நான் வந்துச்சு அப்படின்னா தகரமாகவும், லா வந்துச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் நகரமாகவும் மாறுதுன்னு சொல்றாங்க. சரியா? இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. நான் வந்திருக்கு, அதாவது வருமொழியில தகரம் வந்து மெய்யெழுத்து வந்து இன்னா இருந்துச்சு அப்படின்னா தகரமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. மண்டி இது, இந்த தகரம் வந்து டாவா மாறுது, மண்டி இது. இப்போ லகரம் வந்து தகரம் வந்துச்சு அப்படின்னா இந்த தகரம் என்னவா மாறுது, தகர எழுத்தா மாறி முட்டி இது அப்படின்னு வருது. அதே மாதிரி கண்ணீர் நகரம் வந்து இந்த மூணு சொல்லி நகரம் வந்து நகரம் வந்துச்சு அப்படின்னா என்னவா மாறுது அப்படின்னா நகரமா மாறுது. லகரம் வந்து இந்த நகரம் வந்துச்சு அப்படின்னா அப்பவும் வந்து நகரமா மாறுது. முன்னன்று அப்படின்னு சொல்லி மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து 12th நியூ புக்ல இருக்கிற கொஷின்ஸ், அதாவது 12th நியூ புக்ல செய்யுள்ள இருக்கிற புணர்ச்சி விதிகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கான விதி வந்து என்ன மாதிரி இருக்கும், ஈறுபுணர்வு விதிப்படி மைக்கேட்டு புணருது, வானம் எல்லாம் உடல்மே மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? இதுக்கான கமெண்ட்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நாங்கள் வந்து ஷார்ட்ஸாவோ ஏதோ மூலியமா வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சேரும். ஸோ நம்ம சேனலை வந்து அதுக்காக நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க கேட்குற டவுட்ஸுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ மூலியமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஷார்ட்ஸ் மூலியமா கூட நாங்கள் டவுட்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுவோம். சரியா? ஸோ 11th and 12th நியூ புக்ல இருக்கிறது மட்டும் நீங்க வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.